Glory to God. ஏசாயா 57:19. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் இங்கே தூரமாயிருக்கிற துன்மார்க்கர்களை குறித்தும் சமீபமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் குறித்தும் இரண்டு சாரார்களுக்கும் அவர் சொல்லுகிறார். இரண்டு ஜனங்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறார். இரண்டு தடவை பாருங்கள், சமாதானம் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு தேவன். நாமும் கூட நம்முடைய நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே கூட துன்மார்க்கமாய் நடந்திருக்கலாம். என்றாலும் தேவன் நம்மை கடிந்து கொள்ளாமல், நம்மை கொன்று போடாமல் அவர் நமக்கு சமாதானம் சமாதானம் என்று சொன்னதுனால தான் நாமும் அவருடைய சமாதானத்துக்குள் இன்று வந்து விடுகிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைதான், உண்மைதான். ஆனால் ஆகையால் தேவன் துன்மார்க்க காரியங்களை குறித்து துன்மார்க்கரை மிரட்டாமல், வேதபாரகர் போல பரிசேயரை போல அவர் பேசாமல், பாருங்கள், அவர் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கொண்டு கடிந்து கொள்ளாமல், யாரையும் பயமுறுத்தாமல் மிரட்டாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்க வந்திருக்கிறேன், உலகம் பிரகாரம் கொடுக்கிறது போல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே மக்களிடத்திலே பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட அன்புள்ள ஒரு தேவன் பாருங்கள். அவர் நமக்கு சமாதானத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் கூட நாமும் கூட மற்றவர்களை குறித்து செய்கிற பாவங்களை குறித்து, துன்மார்க்க காரியங்களை செய்கிறதை குறித்து கடிந்து கொள்ளாமல், அவர்களை எச்சரிக்காமல், நாம் அவர்களை நம்முடைய தேவன் சொன்னது போலவே சமாதானத்தையே சொல்லுவோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவோம். வேதம் கூட நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் யார் மீதும் கடுகளவு கசப்பும் கூட இல்லாமல், ஏதாவது நம்ம ஒரு நாள் கோவப்பட்டால் கூட அந்த கோபம் சூரியன் மறைவதற்குள்ளே நம்ம இருதயத்திலிருந்து தூக்கி போடலாம். ஆம், நாம் எப்பொழுதும் யாவரோடும் சமாதானமாக இருப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே துன்மார்க்கருடைய அந்த துன்மார்க்க கிரியைகளை தேவன் மன்னிக்கும்படிக்கும், அவர்களுடைய வாழ்வு மாறும்படிக்கும் நாம் சமாதானத்தையே கூறுவோம். அப்பொழுதுதான் அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு அந்த துன்மார்க்க காரியங்களை எல்லாம் அவர் நீக்கி போட்டார். அநேகரை புதிய வாழ்வுக்குள்ளாக மாற்றினார். தம் ரத்தம் சிந்தி சிலுவையிலே அவர்களுக்காக பாடுபட்டு, அவர்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றும் கூட தேவன் சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, க்ளோரி டு காட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.